நம்ம எவ்வளோ வழியில் வந்துட்டு நம்மளை வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறோம். நல்ல துணி போட்டுக்கிறோம், நல்ல நகைகள் போட்டுக்கிறோம், நல்ல ஹேர் கட் பண்ணிக்கிறோம், மூஞ்சிக்கு ஏதோ ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், மேக்கப் போட்டுக்கிறோம். ஏதோ ஒன்று ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அலங்காரம் செஞ்சுக்கிறோம். பார்த்து பார்த்து செய்கிறோம் இல்லை, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறோம், நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ரைட். இதுக்கும் நம்ம மனசுக்கு என்ன சம்மந்தம்னா, நீங்கள் எப்படி உங்களை வச்சுக்கிறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்கள் மனசையும் பாதிக்கும். ரைட்டுங்களா? நான் இப்போ வெளி தோற்றம் நல்லா இருந்துச்சுன்னா உள்ளே நல்லா இருக்கும்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது உங்களை நீங்கள் பார்த்து பார்த்து என்னைக்கு வந்து அலங்காரம் செஞ்சுக்கிற, அதாவது உங்கள் மனசையும் நல்லா அலங்காரம் செய்யும். அதாவது வெளியில் பார்த்தோன்னா அலங்காரம் செஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே எல்லா அழுக்கையும் வச்சுக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. என்னன்னா உள்ள உங்கள் மனசையும் வந்து அலங்காரம் பண்ணி வைக்கணும். அப்படி அலங்காரம்னா மனசை எப்படி அலங்காரம், நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க, சந்தோஷமான விஷயத்த சொல்லி கொடுங்க, நல்ல எண்ணோட்டத்தை சொல்லி கொடுங்க, அன்பை சொல்லி கொடுங்க, கம்பேஷன், லவ், இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம மனசுக்கு வந்து அலங்காரமாக. மனசு வந்து நல்லது கெட்டது தெரியாது, அதுக்கு என்ன அந்த நேரத்துக்கு தோணுதோ அதுக்கு எது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் மனசையும் அலங்காரம் பண்ண கற்றுக்கோங்க. புரியுதா? ஏன்னா ஆகுதுன்னா மனசுக்கு நம்ம எப்போ ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயத்த போட்டுகிட்டே இருக்கோமோ அந்த விஷயத்தோட பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம லைஃப்பில். இப்போ நம்ம சில இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வாழ்க்கையை உங்களுக்கு கஷ்டமாக தான் தோண ஆரம்பிக்கும். அதை தானே கொடுத்துட்ருக்கீங்க, அதை தானே வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனசுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நல்லதாக வாழ்க்கையில் நடக்கணும், சுற்றி இருக்கிறதெல்லாவே நான் மாற்றம் வரணும், முடிஞ்ச அளவுக்கு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா மனசை அலங்காரம் பண்ணுங்கள். நல்ல எண்ணோட்டத்தோட, நல்ல அன்போட, நல்ல சிந்தனையோட, நல்ல கம்பேஷன், நல்ல லவ், நல்ல இன்டென்ஷன். மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் என் மனசு, என் எண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மைண்டில் வச்சுட்டு வாழ கற்றுக்கோங்க.